அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பில் வீடியோக்கள் போட்டு வந்தேன். நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற பார்வைக்கும் கொடுக்கிற ஊக்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி பார்த்தாலும் மனிதனாக வாழ்வது மிக மிக கடினமான ஒன்று. எல்லோருக்கும் நல்லவனாக எப்படி பார்த்தாலும் வாழ்வது கடினம். ஆனால் வாழ முயற்சிப்பது ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. அண்ட் மோரோவர் நல்ல எண்ணங்கள் நம்மளை உயர்த்தும். கெட்ட எண்ணங்கள் உயர்த்துவதை போல தெரிந்தாலும் அது அந்த நிமிடத்தோடு முடிந்துவிடும். எப்படி நீ உன்னை வடிவமைத்து கொள்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை கடைசி வரை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்த்துருக்காங்க. ஆஸ் அ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், தட்ஸ் இட். நல்லா வளர்த்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். எனக்கு பார்வை குறைபாடுகள் கொஞ்சம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் புத்திகள் இப்போ மாறுது. அது மாறக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்றைக்குமே ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். நமக்கு எந்த தடையும் எந்த தடங்களும் வரக்கூடாது. வாழ்ந்துகிட்டே இருக்கோம், ஜெயிச்சுட்டே இருக்கோம். தோல்வியை மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது. தோல்வியை நம்ம ஏற்றுக்கவே கூடாது. எந்த இடத்துல தோக்குறோமோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். வாழ்கிறோமா சாகிறோமா அந்த நிமிடங்களை த்ரில்லிங்காக இருக்கும். அந்த நிமிடங்கள் டெஃபினட் த்ரில்லிங். அந்த த்ரில்லிங் I has been tell you something. த்ரில்லிங் லைஃப்பில் இருக்க நீ யாருன்னு உனக்கு தெரியும். நீ நல்லா வாழ்வையா சாவையா அப்படிங்கிற நினப்பு. நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க, வாழ்கிற வாழ்க்கை என்ன, எப்படி உன் வாழ்க்கை செல்கிறது என்பதை நீ உற்று நோக்க வேண்டும். அப்படி உற்று நோக்கி நீ நல்லபடியாக வாழ்ந்தனா உன்னை அழிக்கவே முடியாது. அழிக்க நினைக்கிறவன் அழிஞ்சு போயிடுவான். உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணமும் உன்னால் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஹேண்டிகேப்டாக இருந்து எவ்வளவோ சாதிக்கிறாங்க. என்னென்னமோ நடக்குது. தடையே இல்லை. ஊனம் பட்டைய கலப்பு. நீ நல்லபடியாக வாழணும். உன்னுடைய சும்மா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுப்பாங்க. டக் ஃப்ளாஷ் பண்ண மயிரப்பன் மன்னிக்கணும், தவறான வார்த்தை வந்துருச்சு. தவறான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத பட்சத்தில் நம்ம அதை பண்ணணுன்னா நல்லா இருக்கா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். எப்படி பண்ணுறோம், கஷ்டம் இருக்கா கஷ்டம் இல்லையா, வாழ்கிறோமா சாகிறோமாங்கிறது பிரச்சனை இல்லை. உன்னுடைய பாதை தெளிவாக இருக்கணும். நீ இந்த டைரக்ஷனில் தான் போகணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உன்னை யாரும் கைட் பண்ண முடியாது. உனக்கு கடவுள் ஒருத்தர் தான் கைட் பண்ணுவார். என்னை போல் ரொம்ப வாழ்க்கையில் வெக்ஸ் ஆனவங்கன்னு யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய புத்தியாலேயே என்னுடைய மனசாலேயும் நான் வெக்ஸ் ஆகலை. என்னுடைய காலால் நான் வெக்ஸ் ஆனேன். ஆனால் அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்தது எங்கள் அம்மாவும் என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே என்னை தங்கமாக தாங்குறாங்க. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் தோக்கிறது உனக்கு பிடிக்கக்கூடாது. தோக்கிறத நீ விரும்பவே கூடாது. ஸ்போர்ட்ஸில் எப்படி உயிரை கொடுத்து விளையாடுறாங்களோ அதே மாதிரி நீ உயிரை கொடுத்து விளையாடு. வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருப்ப. வாழ்க்கையில் தோல்வி ஒன்று தான். நீ தொட முடியாத தூரமாக இருக்கணும். வெற்றி தொடக்கூடிய தூரமாக இருக்கணும். நீ ஜெயிச்சுட்டே இருக்கணும். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ விரோதம் இல்லாமல் நடக்கும் பொழுது
மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒருத்தர் நடந்தான்னா அவனை வீழ்த்த முடியாது. வீழ்த்த நினைக்கிறவன் வீழ்ந்து போயிடுவான். ஒன்று கொல்ல நினைக்கிறவன் அவனே இறந்துருவான். ஆவேசமான வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஆதங்கங்கள் மனசில் இருக்குது. என்னுடைய உடல் ஊனம் என்னை பாடாப்படுத்துது. ஆனால் அதையும் மீறி நான் வாழ்கிறேன்னா அது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தை நான் தொலைக்க மாட்டேன். நல்லபடியாக வாழ்வேன். என் வாழ்க்கை பூரா நான் தோத்துட்டே இருந்தாலும் ஒரே நேரம் ஒரு நிமிஷத்தில் ஜெயிப்பேன். ஒரு நிமிஷத்தில் ஜெயிச்சிருவேன். ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் ஒரு நொடி தான் வேணும். நம்பிக்கையோடு போராடினா ஏதா வேணாலும் சாதிக்கலாம். இப்போது ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஆரம்பித்தேன். லாங் வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த ஐடியா வந்தது, கேமரா வச்சு போடலான்னு. அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். எப்படி ஒரு யோசிக்கணும், மனிதனாகப்பட்டவன் யோசிக்கணும், எங்கே நம்ம தோக்குறோன்னு பார்க்கணும். அப்படி தோக்கும்போது அந்த இடத்த வெற்றியிடமாக மாற்றணும். அப்படி மாற்றினா நீ ஜெயிச்சிட்டே இருக்கலாம். பெண்கள் பின்னாடி போகக்கூடாது. பெண்கள் தான் நம்ம பின்னாடி வரணும். இது சினிமா வசனம். நம்மளுடைய அன்பை முரட்டுத்தனமும் வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு பொண்ணை கட்டினா சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு அவங்க எந்த பெனிஃபிட்ஸும், ஈவன் குழந்த கூட நம்ம செகண்டரி தான் பார்க்கணுமே தவிர அவங்கள ஒரு மனுஷியாக மதித்தா நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கலாம். பெண் சக்தி மிகப்பெரிய சக்தி. அதை தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க. நானுமே வீணடிக்கக்கூடாது. அது எனக்கு பாவம். நாங்கள் 2 பேர் தான் கேட்டகரி. ஊனமுற்றவர்களாகவும் பெண்களாகவும் பிறப்பெடுத்திருக்கவே கூடாது. பிறப்பெடுத்து கஷ்டம்தான் பட்டுருக்கோம். நான் ஒரு வகையில் கஷ்டப்படுறேன், பெண்கள் ஒரு வகையில் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க? நார்மலாக இருக்கிறவங்க எதுக்காக கொடுக்கணும்? நாங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மண்ணலியாக போட்டோம்? எங்களை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? எங்கள் திறமைகளை ஏன் குறைச்சி மதிப்பிடுறீங்க? நான் அழமாட்டேன். அழுதுகிட்டே கேட்கணுன்னா நிறைய கேட்கலாம். ஆனால் அழுதா கண்ணீரும் கஷ்டமும் கரைஞ்சி போயிடும். கண்ணீரோட கண்ணீராக கரைஞ்சிரும் கஷ்டம். அந்த கஷ்டம் நமக்குள்ளேயே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த கஷ்டத்தை கோலாக மாற்றணும். யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் டிஃபிகல்ட்டிஸ் டு கோல். You definitely succeeded. That's the word you should say to your mind. நீ எங்கே விழுற, எங்கே எந்திக்கிறங்கிறது உனக்கு தெரியணும். நீ அந்த இடத்துல விழுந்தன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே சீறிக்கிட்டு உன்னுடைய இலக்கை அடையணும். உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணத்தையும் நீ தெளிவாக முடிவு பண்ணணும். தெளிவாக முடிவு பண்ணனா உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணமும் முன்னால் நிர்ணயிக்கப்பட வேண்டும். யாருமே அதை நிர்ணயிக்கக்கூடாது. அப்படி நிர்ணயிச்சா அது தோல்வியில் தான் போய் முடியும். அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்குறது ஒரு சஜஷனாக கேட்கலாம். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளோட ஓன் டிசிஷன் படி நம்ம வாழ்ந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் வாழலாம். நான் உயிரோடு இருக்கணும், நான் வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிற பட்சத்தில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம்டா. பாதையும் நல்லாயிருக்கும், பயணமும் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். எப்படி நீ வாழ்கிறாயோ அப்படி உன்னுடைய இலக்கை நீ நிர்ணயிக்க வேண்டும். விளையாட்டில் ஒரு இலக்கு இருக்கும். முக்கியமாக கிரிக்கெட்டில் 330 ரன் சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 10 ஓவருக்கு 60க்கு நோ லாஸ் அப்படி இருக்கணும். செகண்ட் டர்ன் ஓவர்ஸ் 70 ரன், தேர்ட் டர்ன் ஓவர்ஸ் 70, 200 வந்துடும் 30 ஓவருக்கு. அண்ட் தென் 330 வரும்போது வச்சுக்கோங்களேன் 130 at 6.5 runs per over. அப்படி
3 பீரியடாக பிரிச்சுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையை வந்து குழந்தை பருவமாக ஒரு பருவம், இளமை பருவமாக ஒரு பருவம், முதுமை பருவமும் 3வது பருவம். இந்த 3 பருவத்தில் எந்த பருவத்தில் நீ ஜெயிக்க போகிற? இப்போது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில குழந்தைகள் வந்து திருக்குறளை யாருமே சொல்ல மாட்டாங்க. திருக்குறள் மனப்பாடம் பண்ணி 1330 குழந்தைகள் குறளையும் ஒப்பித்த குழந்தைய நான் பார்த்துருக்கேன். ஒரு இளைஞன், அதாவது என்ன மாதிரி ஊனமுற்ற இளைஞன் மாரியப்பன் தங்கவேலு, அவர் வந்து தடகள ஊனமுற்றவருக்கான மேரத்தான் தடகள போட்டிகளில் ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கியிருக்காரு. சிஎம்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. ஜெயிக்கிறதுக்கு ஊனம் தடையே கிடையாது. ஆனால் ஊனத்தை தடையாக நினைக்கிறவன் முட்டாள் தானே. ஊனத்தை தடைய நான் விழுந்து எந்திரிச்சா அடுத்த நிமிஷம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். ஆனால் அடுத்தவன் என்ன நினைப்பான்? இவன் ஒன்றத்துக்கு ஆக மாட்டான்னு நினைப்பான். அது ஓன் நினப்பு. நீ சாகிற வரைக்கும் அப்படி நினச்சிட்டே இரு. ஆனால் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன். என்னுடைய பாதை வந்து எவனாலையும் நிர்ணயிக்க முடியாது. நான் கிடையாது. இந்த இடத்துல ஊனமுற்றவர்கள் தோக்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். எப்படி வாழ்கிறோம், எப்படி சாகுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சாதிச்சவங்கிறது முக்கியம். 3 வேளை சாப்பாடு, 3 வேளை தூக்கம், 1 வேளை தூக்கம், தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் மேட்ரு இல்லை. என்ன சாதிக்கிறோம்? உன்னுடைய ஊனம் ஒன்று தடை பண்ணுதா, அதெல்லாம் நீ சுய பரிசோதனை பண்ணணும். அப்படி பண்ணால் you have to be listen and you have to be do it. அதுதான் விஷயம். எப்படி நீ வாழ்கிறாய் என்பதை உன் கையில் வைத்துக்கொள். அப்படி உன் கையை விட்டு உன் வாழ்க்கையை தவறவிட்டால் வெற்றியை உன்னால் பெற இயலாது. இப்போ நீ தங்க கட்டிய தண்ணிக்குள்ளே போட்டுட்ட. அப்போ தண்ணிக்குள்ளே போட்டுட்டா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி மெதுவாக பண்ணணும். அப்படி பண்ணாமல் நீ அதை எடுக்காமல் விட்டால் நஷ்டம் உனக்கு தான். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறதால ஒரு கிக்கு இருக்குது. இப்போ வந்து நீ சாப்பிட்டு படுத்துட்டுனா பிரச்சனை இல்லை, அது உன்னோட போயிடும். ஆனால் நீ சாதிச்சா உன்னுடைய தலைமுறைக்கும் பேசும். நடிகர்களுடைய மொழிகளை நம்புகிற நாம் நம்பினால் பிரச்சனையே இல்லை. பிலீவ் யுவர் செல்ஃப், டூ இட் யுவர் செல்ஃப், doing it very smartly. You have to be listen, you have to go straight. உன்னுடைய பாதையை நேர்பாதையாக தேர்ந்தெடுத்தால் வெற்றியை நீ வசப்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் எப்படி முயற்சி செய்தாலும் முன்னால் வெல்ல முடியாது. நீ எங்கு தொடங்குகிறாய் என்பது முக்கியம் அல்ல, எங்கு சென்று சேர்கிறாய் என்பது முக்கியம். எப்படி முடிக்கிறாய், எப்படி தொடங்குகிற, எப்படி முடிக்கிற, செல்கிற பாதை எது, இந்த 3ம் உனக்கு முக்கியம். எப்படி உன்னை வடிவமைக்கிறார். படிப்பு ஒரு தடையே இல்லை. லாங்குவேஜ் நாட் த கண்ட்ரோல் எவ்ரிதிங், நாட் எனிதிங். எப்படி தொடங்குகிறோம், எங்கு தொடங்குகிறோம், எப்படி முடிக்கிறோம். படிக்காதவன் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு டாக் இருக்குது. அந்த டாக்கை க்ளோஸ் பண்ணுங்க. எப்படி வாழ்கிறோம். படிக்காதவங்கெல்லாம் வந்து நாட்டை ஆண்ட கதை இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரே அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கண்டியில் பிறந்து தமிழ்நாட்டை ஆழ்ந்தாங்க. மன்னிக்கணும், ஒரு பெக்யூலியரான மேனை பற்றி பேச போகிறேன். இலங்கை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்து இப்போ பெண்களை தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, என் கூட வாழ்ந்தாங்கன்னு சொன்னீங்க. நான் அதை நாகரிகமாக சொல்கிறேன்.
ஆனால் பெண்களை வந்து தப்பாக பயன்படுத்தினதுக்கே உங்களை வந்து தண்டிச்சிருக்கணும். ஆனால் பெண்களை தப்பாக பயன்படுத்திட்டு அவளாக தான் வந்தான்னு சொல்கிறீங்களே, அவளாக தான் விருப்பப்பட்டு வாழ்ந்தான்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலை. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறேன், ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்தது உங்களுக்கு தானே தெரியும். விஜயலட்சுமி அக்காவுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன். நடிகை விஜயலட்சுமி அக்கா அவர்களுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் இருக்கும். அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த பெக்யூலரான டாபிக் எடுத்தது யாராவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணத்தையும் நீ தெளிவாக முடிவு பண்ணு. பெண்கள் நிந்திக்காத, பெண்களை நிந்திக்காத, பெண்களை தண்டிக்காத, பெண்களை தவறாக எண்ணாத, பெண்கள்கிட்ட தவறான எண்ணத்தில் பழகாத. அதுதான் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. எப்படி பார்த்தாலும் பெண்களால் பிறந்த பெண்களால் வாழ்கிறவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வாழ வச்சாங்க, என்னோடய ஆசிரியர்கள் வாழ வச்சாங்க, என்னுடைய வேலை பார்க்குற இடத்துலையும் இப்போ நல்லா தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் பெண்கள் தான். பெண்கள் என்னுடைய நாட்டின் கண்கள்னு எனக்கு தெரியாது. எனக்கு கண் கொடுத்த தெய்வமே பெண் தான். பெண்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இதை நான் பெருமையாக சொல்கிறேன். பெருமையாக சொல்கிறதுக்கு நான் கடமையும் பட்டிருக்கேன். முன்னமே நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றதுன்னா அது பெண்களும் ஊனமுற்றவர்களும் தான். அது எங்கள் தலைவிதி. ஆனால் அந்த தலைவிதியை நாங்கள் மாற்றி காட்டிட்டோம். ஒரு பையன் எங்கள் முன்னாடி நிற்க முடியாது. அப்படி நிற்கிறவன் எங்களை விட பாதிக்கப்பட்டு மேலே வந்தவனாக தான் இருக்கும். சும்மா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கள் கஷ்டம் புரியாது. அடிமட்டத்துலேருந்து மேலே வரணும், அவங்களுக்கு மட்டும்தான் என் கஷ்டம் புரியும். எங்கள் கஷ்டம் புரியும். பெண்களாக ஊனமுற்றவர்களாக பிறந்து பாருங்கள், அப்போ தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. மனுஷனுக்கு பல ஜென்மம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜென்மம் பெண்ணாகவும் ஊனமுற்றவனாகவும் வாழ்ந்து பாருங்களேன். கடவுள்கிட்ட அந்த வரத்தை கேட்டு வாங்குங்க, அப்போ தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க, ஊனமுற்றவருக்கு செலவு கிடைக்கும், அது கிடைக்கும், இதை கிடைக்கும். நொந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவமானப்பட்டே செத்துருக்கேன். ஆனால் அழுதுகிட்டு சொல்ல மாட்டேன். ஜெயிக்கிறல்ல, நல்லது நடக்குதுல்ல, அது பத்தாதான் அழ வேண்டாம். நான் நல்லவங்கிறத எனக்கு நடக்கிற நல்லது காட்டுதா, அது போதாதா? வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொன்னேன், வெற்றி பெற்று காட்டிவிட்டேன். எப்படி தொடங்குறது எங்கே முடிக்கிறதுன்னு பார்க்கலை. பாதையை மட்டும் கரெக்டாக தேர்ந்தெடுத்தேன். இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தேன். இப்போ நல்லா கொண்டு போனா அதே மாதிரி தான் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். 20 நிமிஷம் போடணும்னு நினச்சேன், இப்போ நெருங்க போகிறேன். இப்போது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி தொடங்குகிறோம், எப்படி முடிக்கிறோம் என்பதை தெளிவாக முடிவு செய். உன்னுடைய பாதையை அழகாக நிர்ணயம் செய். உன்னுடைய பாதையில் முட்கள் இருந்தால் அதை ரசித்து ஏற்றுக்கொள். காலை அந்த பாதையில் அந்த முள்ளை தவிர்த்து எடுத்து வைக்கும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து. எல்லாம் மறத்தான் செய்யும், ஆனால் நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்று உனக்கினேயே சொல்லிக்கொள். பாரதியின் வரிகள் என்ன? உன்னுடைய வரிகள் தான். மனிதனுடைய செயல்பாடை வைத்து தான் பாடல்கள் எழுதப்படுகிறது. யாராவது ஒரு தைரியமான மனிதனை பார்த்துவிட்டு தான் பாரதியும் அந்த பாடலை எழுதியிருப்பார்.
அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ 20 நிமிஷம் போடணும்னு நினச்சேன், இப்போ போட்டு முடிச்சிட்டேன். நன்றி.